அனைவருக்கும் வணக்கம். பாஜக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறீர்களா? பாஜக நிர்வாகிகள் இப்படி கைது செய்யப்படுவது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. ஆனால் இந்த கைதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் இருக்கிறது. ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு என்று சொல்வார்கள். அதுபோல இந்து மதத்தின் காவலர்கள் நாங்கள். இந்து மதத்தை எங்களால் தான் இப்படி போற்றி பாதுகாக்க முடிகிறது. பாஜக ஆட்சியில் இருப்பதால் தான் இந்து மதம் அப்படியே தலைத்து ஓங்குகிறது என்று புருடா விட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினர் இந்து மதத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய ஆதீனம் தருமபுரி ஆதீனத்தை பாஜக நிர்வாகி 20 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டி இருக்கிறார். உங்களுடைய ஆபாச படங்களை வெளியிடுவேன், எல்லா ஊடகங்களுக்கும் அதை கொடுப்பேன் என மிரட்டி 20 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டி இருக்கிறார். விழித்து கொண்ட ஆதீனம் உடனடியாக காவல்துறையிலே புகார் கொடுத்த உடனே அந்த பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு சாதாரண மாவட்ட லெவல் நிர்வாகி. அவரே 20 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுகிறார் என்றால் மற்றவற்றை பற்றி நாம் பேசவே வேண்டாம். அமித்ஷா கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இது எப்போனா 2008-9 காலகட்டங்களில் விடுவிக்கப்படும் பொழுது குஜராத்துக்குள்ளே நுழையக்கூடாது என்று ஒரு கட்டளையை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். என்ன அப்படின்னா, எதற்காக அப்படின்னா, இப்படி தான் மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய அந்த வழக்கில் தான் அவரும் கைது செய்யப்பட்டார். இப்போது தருமபுரி ஆதீனம் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு நன்றி தெரிவித்து ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். திமுக அரசு துரிதமாக செயல்பட்டு இப்படி இந்த பணப்பறிப்பு நடவடிக்கையிலிருந்து என்னை காப்பாற்றியிருக்கிறது என்று நெஞ்சம் முருக ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை பற்றி பாஜகவிலே இவர்களுக்கு என்ன வேலை? இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னால் இப்படித்தான் நம்ம அந்த லாவண்யா விவகாரத்திலும் பணம் கேட்டு மிரட்டினர் பாஜகவினர். இது இவர்களுடைய அந்த மோடஸ் ஆப்ராண்டி என்று சொல்வார்கள். இதுதான் இவர்கள் செயல்படும் விதம் என்பது தெளிவாக தெரிகிறது. இதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள்? இப்போ இந்த விசாரணையில் தான் மேற்கொண்டு இந்த பணம் யாருக்கு என்பது தெரிய வரும். அது அவருக்கு மட்டும்தானா, இல்லை இதில் கிக் பேக்ஸ் வேறு யாருக்காவது போகுமா, இல்லை யாருடைய தூண்டுதலின் பெயரில் இதை செய்திருக்கிறார், இவர் வெறும் ஃப்ராண்ட் தானா போன்ற விவரங்கள் எல்லாம் விசாரணையில் தெரிய வரும். கண்டிப்பாக அது அதிர்ச்சிகரமான தகவல்களாகத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நன்றி, வணக்கம்.